எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். வருகிற நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசையோடைய ஒரு பெரிய செயலாக்கமாக வச்சுருக்கோம். சுவாச புரட்சியோட பெரிய செயல். இந்த சுவாச புரட்சி பெரிய வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு செயலாக இருக்கும். பிரபஞ்சத்தோடைய அனுமதியோட வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்தில் மாலை 6லேருந்து காலை 6 மணி வரைக்கும் முழு இரவும் ஒரு பெரிய செயல் வடிவத்தை உங்களோட தியான சம்பந்தமான ஒரு செயலை, ரொம்ப பெரிய செயல். ஒரு அனுபவம் பெற்றவங்க இந்த மாதிரி இவ்வளோ ஹவர்ஸ் உட்கார்ந்து ஒரு வேலை செய்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய கடுமையான சவாலான இருக்கும். அந்த மலையிலிருந்து முழு அனுமதியும் பெற்று அந்த மலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் மேலே மலைக்கு ஏறுறதுக்காக திறக்கிறாங்க. இரவு 7 மணியோடு அந்த கோவிலெலாம் சாத்திடுவாங்க. நம்ம முறைப்படி ஃபாரஸ்ட்லேயும் அதை பர்மிஷனை வாங்கி சொல்லியிருக்கிறோம். அதனால் வர்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக, பஸ்ஸில் வர்றவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க பார்த்துக்கங்க. அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளையங்கிரி அடிவாரங்கிறது அதோட ரொம்ப முக்கியம். தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த சுவாச புரட்சியோட நோக்கம் பெரிய செயலை எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு பெரிய கும்பமேளாவாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த கும்பமேளாங்கிறது ஒரு அனுபவம் பெற்றவங்களுங்கிறது தான் கும்பமேளா. கும்பமேளாங்கிறது காசியில் போய் குளிக்கிறதோ இல்லை அங்கே கும்பமேளா நடக்கிற இடத்துல குளிக்கிறதோ என்னன்னா, ஒரு பெரிய அனுபவம் பெற்றவங்க, பெரிய நிலையை அடைந்தவங்களுடைய அடையாளத்துக்கு கும்பமேளாவாக கருதப்படுகிறது. அந்த பெரிய அனுபவம் பெற்றவங்களுடைய செயலை கொண்டாடப்படுறதும், பெரிய பெரிய அனுபவம் பெற்றவங்க ஒரு இடத்துக்குள்ளே அந்த செயல் அந்த இடத்த அவங்க பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் சேர்ந்து ஒரு செயல் வடிவமாக நம்ம ஒரு நதியை சுற்றி நதியில் குளித்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ப்ராப்பராக ஞானம் அடைந்தவங்க ஒன்று கூடுற இடம், ஞானம் பெற்றவங்க அந்த செயலை கொண்டாடுற இடம். இதை முறைப்படி கும்பமேளாவை எப்படி சொல்லணும்னா, ஒரு ஞானம் அடைந்தவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறது, ஒரு ஞானம் அடைந்தவனை இன்னொரு ஞானம் அடைந்தவன் பாராட்டுறது. அப்போ இதுதான் இந்த கும்பமேளாவுடைய உண்மையான செயலாக்கம். அந்த செயலாக்கம் வெள்ளையங்கிரி மலைக்கே ஒரு கும்பமேளா தான் இப்போ இந்த அமாவாசை பொழுதில் நம்ம இருக்கிறோம். அதனால் மாலை 6லேருந்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு மாலை 6லேருந்து புதன்கிழமை காலை 6 மணி வரைக்கும் இந்த செயலாக்கம் இருக்கும். வெட்ட வெளியாக இருக்குது, விரிப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதேமாதிரி குளூராக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, ஒரு செயல் வடிவம் பண்ணிக்கங்க. அங்கே முழு இரவும் இருக்க போகிறோம். அதுக்கான திட்டத்தையும் அதுக்கான ஒரு செயல் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வடிவத்தை நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க. ஒரு நல்ல செயலாக கருதுகிறோம். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட பெரிய நோக்கம் ஒரு நல்ல தவம், நல்ல செயல் கிடைக்கப்படணும். வணிக நோக்கத்தோடு இந்த தவத்தை கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் அது காலத்தால் காட்டி கொடுக்கும். கால செயலால் காட்டி கொடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்திருக்கு. எது வணிகம், எது நிஜம், எது எதற்காக செயல்படுது அப்படிங்கிறத ஒரு மிக குறுகிய காலகட்டத்திலே மக்களுக்கு தெரிய வேண்டிய காலமாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க. அமாவாசை பொழுதில் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு சிரமம் இல்லாமல் உங்கள் திட்டத்தை பண்ணிக்கங்க. நன்றி. உண்மையான ஞானி சொல்கிறான், என்ன நீ ஃபாலோ பண்ண முடியாது, நான் ரொம்ப வேற மாதிரியான ஆள்பா, என்னெல்லாம் ரொம்ப தூரம் கடந்து வராத, நான் மறைஞ்சு போயிடுவேன். வடலூர் இருக்குல்ல, எத்தனை மனிதன் பேசிக்கிட்டு இருக்கான், எத்தனை எழுத்தாளன் பேசுறான், எத்தனை விஞ்ஞானி பேசுறான். அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? தர்க்கம் எவன் வேணாலும் பண்ணலாம், வாதம் எவன் வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் எழுதலாம். அந்த இடத்துக்குள்ள இந்த உலகத்திலே அந்த 2 இடத்துல இருக்கிற பேராற்றல நீ வேற எங்கேயாவது என்ன வேணாலும் நீ நிரூபிக்க, நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். நீ அந்த 2 இடத்துக்குள்ள பேராற்றல் இருக்கு, பேர் செயல் இருக்கு. இந்தியாவில் எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கிற இடத்துலயே அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். சத்திய ஞான சபையும் சித்தி வளாகமும். அப்ப அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. இல்ல கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நீ சொல்லணும். அங்க ஒருத்தர் இல்ல, அங்க ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு, தெரியலன்னா தெரியலங்கிறதா அதோடைய ஆன்சரா இருக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் போராடணுமே ஒழிய அங்க தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி உன் அறிவு சார்ந்து சொல்லி எத்தனை தலைமுறை பெரிய பெரிய கோல்டு மெடல் வாங்கினவெல்லாம் 70 வயசு 80 வயசுல செத்து சுடுகாட்டுல தான் பைத்து கிடக்குறான். எத்தனை ஜெனரேஷனா அந்த வடலூர் வேற ஒரு வடிவத்துக்குள்ள நிக்குது, எத்தனை செயலாக்கமா நிக்குது சொல்லுங்க.
இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த எத்தனை கட்சி தலைவன் வீட்டுல, கட்சி தலைவனுடைய சமாதியில டெய்லியும் 4 ஆன்மா உண்மையிலே எவன் இடத்துல சோறு திங்குது? வடலூர்ல சோறு திங்குதா? இல்ல எத்தனை கட்சி தலைவனுடைய இடத்துல 3 வேளையும் பசி ஆறுது? படுத்த கனவு இல்லாம துண்டை விரிச்சு ஒரே ஒரு தலைவனுடைய சமாதியில தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அவன் புள்ளைய போய் படுக்க சொல்லுங்க. அதே நீ வடலூர்ல போய் துண்டை விரிச்சு படு, ஒரு செயல் பண்ணு. அது ஆத்மார்த்தமா ஒரு செயலா எப்படி இருக்குதுங்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நீயே ஆராய்ச்சி பண்ணு. இப்ப இந்த சமாதியும் அந்த சமாதியும் ஆய்வு பண்ணு. உங்க தாத்தன் எவன் செத்து போயிருக்கானோ அவன் இடத்துல போய் ஒரு 25 நிமிஷம் படுத்துக்க. அங்க என்ன நடக்குது உடல் ரீதியான ஒரு மார்க் பண்ணிக்க. அதே மாதிரி வடலூர்ல போய் படுத்துக்க, அங்க என்ன நடக்குதுன்னு நீ பாரு. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல், இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற வடிவம். இதை புரியணும்ல. சும்மா இறந்தவர்களுக்கு ஒரு ஜீவ சமாதி எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்கிறாங்க? அது வேற. அது அந்த உடலே எத்தனையோ ஆன்மாக்களுக்கு அந்த உடல் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உடல்லாம் ஏன் மனித உடல்களை கொண்டு போய் கொளுத்திடுறாங்க, புதைச்சிடுறாங்க? என்னன்னா அது இன்னும் அது ஒரு செயல் வடிவத்திலே இல்லை. அது ஒரு சிற்றின்பத்திலே வாழ்ந்துட்டு ஒரு செயலுக்குள்ள போயிருச்சு. அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அதோட நீங்க என்ன 2 நாள் இருப்பீங்களா, 3 நாள் இருப்பீங்களா? இருக்க முடியாது. அதுக்கு மேல வேணா அழுகலாம், தூக்கி தான் போட முடியும். அதை வச்சுட்டு ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு யோகியாகப்பட்டவர் ஒரு இடத்துல மறைஞ்சிடுறாரு, இருக்கிறாரு, பிரசன்ல எல்லாம் தாண்டி அது எப்பயுமே அந்த புது பொலிவோட பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆய்வா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பொக்கிஷன் தான் இது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அத மரமலை அடிகளார் எழுதி வடலூரை பற்றி, அங்க ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்தேன், அங்க சாம்பலே கல்ல. வள்ளலாறு அவரு ஒரு அருள் பெரும் ஜோதி என்ன அங்கங்க சாம்பலை தூவி விட்டுட்டா போவாரு? இது என்னங்க இது? கைலாயத்துல போய் பார்த்தேன், மேல சிவபெருமான் உட்கார்ந்து இருக்குல்ல, நான் திரும்பி வந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்ற கதையா தானே இருக்கு. உடலுக்குள்ள நான் சொல்றேன், ஒரு நரம்பையே நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். உன்னால சொல்ல முடியுமா? இதை என்ன நீ பண்ணுவ? இதை என்ன உனக்கு புரியும்? முதல்ல இதை எப்படி நீ அடிப்படையா பார்ப்ப? அப்ப நான் என்ன அடிப்படையா கூப்பிடுவேன்னா, நீனும் உன் மனைவி இணையும் போது வா, உட்கார வச்சு எந்த நரம்பு எதோட இணையுதுன்னு நான் காட்டுறேன்டான்னு நான் சொல்லுவேன். அடுத்த செக்ஷன் அதுதான். நீ இணையறல்ல, அப்ப நீ இணையும் போது சுகத்தை மட்டும் தானே பாக்குற. எந்த நரம்பு எதோட இணையுது? ஒரு பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறல்ல உன் மனைவியோட இருக்கும் போது, அப்ப எந்த நரம்பு எதோட இணையுதுன்னு நீ பாரு. இப்ப பார்க்க விட்டவன் யாரும் தவறு? உன் தவறு தானே. அதை கண்டுபிடி. அதுக்குள்ள ஒரு செயல் இருக்கான்னு கண்டுபிடி. ஒரு செயல் வடிவம் இருக்காங்கிறத நீ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாரு. உனக்கு ஒரு நாள் தெரியும். அப்ப தெரியும், ஆகா அப்ப இந்த உடல் சார்ந்து நமக்கிட்ட கொடுக்கிற சுகம் 2 நரம்பு உள்ள இணையுதுரா. அந்த 2 நரம்பு இணையும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துதாரா, பெரிய ஒரு காந்த சக்தியை ஏற்படுத்துதான்னு உனக்கு தெரியும். அப்பதான் உனக்கு அதோடைய அருமை தெரியும். அந்த 2 நரம்பு எனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கும் 2 நரம்பு இருக்கும். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற வடிவம். அப்ப இத ஆய்வாவும் சரி, அறிவியலாவும் சரி, விஞ்ஞானமாவும் சரி, தியானமாவும் சரி கண்டறியறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒருத்தர் உருவாக்கிக்கணும், ஒருத்தர் பார்க்கணும். ஒருவருடைய யோகியோடைய நோக்கம் தத்துவம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை பரப்புறது, தன்னை முன்னிறுத்துறதெல்லாம் கிடையாது. வடலூர்ல தன்னை முன்னிறுத்தணும்னா என்னமோ என்ன யார் இருக்கா? வடலூர்ல ஒருத்தர் தோன்றினாரு. அவங்க அண்ணன், அவங்க அம்மா பேர்ல இருக்கா? அது அவங்க அப்பா பேர்ல இருக்கா? அவங்க பரம்பரை வழி நடத்துதா? யார் இருக்கா? யாருன்னே பேரு தெரியாத எத்தனையோ பிள்ளைங்க சோறு போடுது. யாருன்னே தெரியாத எத்தனையோ பிள்ளைங்கள் என்னென்னமோ செய்யுது. எனக்கு அவருக்கு என்ன இருக்கு? நான் அவங்க பரம்பரையை சார்ந்தவனா? அவங்க ரத்தம் சார்ந்தவனா? அப்ப அந்த செயல் என்ன? இது பக்தி கிடையாது. இதுக்குள்ள சயின்ஸா வேற ஒரு வடிவம் இருக்கு. ஒரு புத்தகம் படிக்கிறோம், அது பயங்கரமான ஸ்பார்க் ஏற்படுது. அவரை நோக்கி நம்ம அப்படியே ஒரு 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 ஊர்ந்து போறோம்ல, அதுக்குள்ள என்ன உறவு இருக்கு? தன்னை மீறி ஒண்ணு இழுக்குது இல்ல, அதானே உறவு, அதானே ஒரு செயல். அந்த வடிவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த செயல் வடிவத்தை பார்க்கணும். இந்த எழுத்து வடிவத்தா வச்சுக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு ஒரு செயல் பண்ணிக்கிட்டு இருந்தா
அது என்ன வடிவத்துக்குள்ள இருக்கும், என்ன செயலுக்குள்ள இருக்கும்? வெளியில பார்க்கும்போது வடலூர்ல கதவை பூட்டியிருப்பாங்க, பூ போட்டிருப்பாங்க, அவங்க மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கடந்து உள்ள வேற, அது வேற வடிவம். நீ ராக்கெட்டை எடுத்துட்டு மேல போகணும்ல, மேலேயே போகாம நீ ஒரு இடத்துக்கு போகலாம். அது ஒரு பெரிய பெரிய கோள்கள். அதெல்லாம் உன்னால ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் மாதிரி அது ஒரு மண்டலம். அது போய் நீ போய் ஈஸியா போய் ஏதோ போற போக்குல போய் இங்க ஒருத்தன் படுத்து கிடந்தான், இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான்லாம் நீ நினைச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வடலூர் கிடையாது. அது வேற, அது வேற வடிவத்துக்குள்ள இருக்கின்ற செயல். அது போய் எப்படி ஈஸியா போய் உணர்ந்துட முடியும்? நம்ம ஆளுங்க என்னன்னா, வா கடவுளே எனக்கு காட்சி கொடு. இந்த நாடகத்துல எல்லாம் வசனம் எழுதுவாங்கல்ல, வீட்டுக்கு வந்தாயா போனாயா மஞ்சள் அரைச்சாயா, அந்த மாதிரி கிருஷ்ணா நீ வா எனக்கு காட்சி கொடு. எங்கடா உங்க பெருமாள் வந்து காட்சி கொடு? பேசுறதுக்கு மேடைக்கு நல்லா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் என்ன? எத்தனை யோகிகள், எத்தனை ஞானிகள் நீங்க பொழைச்சதுக்கு நாடகம் எழுதி, கதை எழுதி, வசனம் எழுதி பொழைச்சதுக்கெல்லாம் அந்த அடிப்படை கூரே ஞானிகள்ட்ட இருந்து வர்ற வார்த்தை தான். அதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்களே பாடல் கீடல், அதெல்லாம் எங்க இருந்து, அடிப்படையா எங்க இருந்து வந்துச்சு? திருவள்ளுவர் கல் உடைச்சிட்டு வந்து எழுதினாரா? அது எப்படி எழுத முடியும்? பாரதி எழுதினாரா? பாரதி, அரவிந்தெல்லாம் எவ்வளவு பெரிய சமகாலத்து நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அது எப்படி இருந்திருக்கும்? அந்த அந்த பிரயாணம், அந்த டிஸ்கஷன் எப்படி இருந்திருக்கும்? அந்த வடிவம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு செயலை பயன்படுத்தி கொள்ளணும், ஒரு செயலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். பல நாள் கண்டுபிடிக்க முடியலைன்னா அடுத்து ட்ரை பண்ணணும். இதுதானே உண்மை தத்துவமா இருக்க முடியும். அது மேல ஆர்கியூமெண்ட் வைக்கணும், அது மேல விமர்சனம் வைக்கணும். கண்டுபிடிங்க, ஒரு ஆய்வா கண்டுபிடிச்சு முழுக்க முழுக்க நான் தேடினேன் கிடைக்கல அப்படின்னு தான் வைக்கணும். ஒரு யோகியோடைய இடத்துக்கு போய் சாம்பல் கொட்டி கிடக்கல, அப்ப அவரு எப்படி அது அப்படின்னு நீங்க ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்தா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் விளையாட்டுத்தனமான ஒரு செயலா? இப்ப வடலூரை பேசினாப்புல எங்க வீட்டுல என்ன, எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அவரை உயர்த்தி பேசி என்ன கிடைச்சிட போகுது? என்ன கிடைக்க போகுது? இல்ல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்க அவரை உயர்த்தி பேசி, நாங்க அவரை தூக்கி தாங்கி பிடிச்சி என்ன கிடைக்க போகுது? இந்த உலகத்துல எத்தனை மருத்துவர்கள் 7 திரைய விளக்குன்னு யாரு சொன்னா? உடலுக்குள்ள இருக்கா இல்லையா? அந்த மேஜிக்கை நாங்க இன்னைக்கு தவம் பண்ணி பாக்குறோம்ல. அப்ப அந்த 7 திரைய விளக்கு பாரு, உனக்கு ஒரு வேற வடிவம் கிடைக்குன்னு ஒரு இடத்துக்குள்ள இருந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்ப அந்த உடல் சார்ந்து எவ்வளவு பெரிய ஆய்வுகளை அந்த வடலூர்ல இருக்கிற செயல் செஞ்சிருக்கோம், அதை காட்டியிருக்கோம். இந்த செயலை கவனிக்கணும்ல, இந்த வடிவத்தை கவனிக்கணும்ல. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயலாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை, டிஸ்கஷனை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். வெறுமனையே ஒரு பக்திகெல்லாம் ஒரு யோகி எல்லாம் போய் யாருமே கும்பிட வேண்டியது அவசியம்லாம் கிடையாது. ஒரு யோகி அப்படிலாம் இல்லை, விரும்பலாம் மாட்டாங்க. எந்த யோகியும் விரும்ப மாட்டாங்க. நீங்க உண்மையிலேயே திருவண்ணாமலையில இருக்கிற உங்க 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 ஒரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இருந்தவங்கள கேளுங்க. ரமணர்லாம் வந்து நீங்க வாங்க டெய்லி என்ன பார்க்க வாங்க அப்படின்னு ஏதாவது விரும்புனாரான்னு கேட்டு பாருங்க. ரொம்ப லைக் பண்ணிக்கிட்டு நீங்க வாழைப்பழம் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வருவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அவர் வந்து உங்களுக்காக அப்படி காத்திருந்தாரா அப்படிங்கிறத நீங்க கேட்டு பாருங்க. அவங்கெல்லாம் அந்த புகழுக்கு, அந்த செயலுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு துளி கூட அவங்கெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு செயல் வடிவம். அப்ப இதெல்லாம் வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஒரு வேற மாதிரி தெரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்றேன், தலையில வேலை செய்யறது, உடல்ல இருக்கிற நரம்புகள் வேலை செய்யறதெல்லாம் வேற வடிவமா இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க ஒரு மனித ஜெனரேஷனையாச்சும் நீங்க தெரிஞ்சு, ஒரு யோகி அதனாலதான் சொல்றான், நீ அறிவியெல்லாம் அங்க போய் தக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தனா டைம் வீணா போயிடும். நீ கண்டுபிடி, நீ தேடு. அது வந்து என்ன ஆகும்னா, என்ன உயர்த்தாது, உன்னை உயர்த்தும். என்னை அது எதுவும் செய்யாது, உன்னை உயர்த்தும். உன்னை ஒரு சோம்பேறியா இருக்கிறவன ஒரு பெரிய சுறுசுறுப்பானாலா மாத்தும். ஒரு இயல்பாக இருக்கிற உன்னை வேற வடிவத்துக்குள்ள கொண்டு வந்துடும். உன்னை வேற வடிவத்துக்குள்ள பார்க்க வச்சிடும். புரியுதா? ஒரு மனைவியையே நீ சொந்த தாய் மாதிரி வழி நடத்த முடியும். அந்த செயல் வடிவத்துக்குள்ள நீ வந்துருவ.
வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவார் குடும்பத்தை, ஒரு செயலை, அந்த ஊரெல்லாம். அதுக்காக தான் அதோடைய ஒரு 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 உண்மை தத்துவமாக சொல்லப்படுறது.